அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான ஒரு உளவு கப்பல் எகிப்தோட கடற்கரையிலிருந்து சில மைல் தொலைவுகள்ல முக்கியமான ஒரு உளவு பணிகள்ல ஈடுபட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த இஸ்ரேலோட ஒரு போர் விமானம் அந்த கப்பலை தாக்குனது மட்டும் இல்லாம 821 துளைகளை அந்த கப்பல்ல போடக்கூடிய அளவுக்கு அதிகமான குண்டுகளை வீசினது மட்டும் இல்லாம 30 அடிக்கு ரொம்ப பெரிய ஒரு ஓட்டைய அந்த உளவு கப்பல்ல ஏவுகணைகளை வீசி ஏற்படுத்துச்சு. என்னடா இருக்கே சொல்ற, அமெரிக்காவோட உளவு கப்பலை எப்படி இந்த இடத்துல இஸ்ரேல் அடிச்சிருப்பாங்க? என்ன எதுவும் கனவு கனவு கண்டியா, இல்ல தூக்கத்துல எதுவும் எழுந்து பெணாத்தறியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த இடத்துல கேள்வியை கேட்கலாம். ஆனா இது பெணாத்துறதோ கதையோ கிடையாது, உண்மையான ஒரு சம்பவம். 6 நாள் யுத்தத்துல இஸ்ரேல் எப்படி அமெரிக்காவோட போர்க்கப்பல பகடக்காயா மாத்தி அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை சாதிச்சாங்க. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸும் இருக்கு. இல்ல இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்டலா நடந்த ஒரு ஸ்ட்ரைக்ன்ற மாதிரி சில தகவல்களானது இருக்கு. அதை பத்தின ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவத்தை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்குறோம். யுஎஸ்எஸ் லிபர்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்க்கப்பல், அமெரிக்காவோட ஒரு முக்கியமான உளவு போர்க்கப்பல் எப்படி இஸ்ரேல்னால இந்த இடத்துல அவங்களோட கேம்குள்ள கொண்டு வரப்பட்டதுன்றதை பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கி தான் புக்ஷோகம் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த சம்பவத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த போர்க்கப்பலை பத்தி நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் அதிகமா லாஜிஸ்டிக் தேவைகளுக்காக ஏகப்பட்ட தனியார் நிறுவனங்கள் ஏகப்பட்ட சரக்கு கப்பல்களை தயாரிச்சு அமெரிக்காவோட ராணுவத்துக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பிசினஸ் பேசிஸ்ல. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான கப்பல் தான் விக்டரி கார்கோ ஷிப்னு சொல்லுவாங்க. அதோட பேரு எஸ்எஸ் சைமன்ஸ் விக்டரி. இது 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் சரியா சொல்லணும்னா 1943, 44 இந்த காலகட்டத்தில் இந்த வகையில் இருக்கக்கூடிய அதிகமான கப்பல்களை அமெரிக்க ராணுவம் அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான கப்பல் தான் இப்போ இஸ்ரேலோட இந்த ஸ்ட்ரைக்கு உள்ளானது. யுத்தமானது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கப்பலோட சேவை மற்றும் அதோட தேவையை உணர்ந்த அமெரிக்கா இதை அமெரிக்காவோட 6th ஃபிளீட்டின் கீழே என்எஸ்ஏவோட அந்த ஒரு கமாண்டு கீழே நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியோட கமாண்டுக்கு கீழே முக்கியமான ஒரு உளவு கப்பலாக மாத்துறாங்க. இதுல ஏகப்பட்ட கம்யூனிகேஷன் ரேடியோஸ் அண்ட் செகண்ட்னு சொல்லக்கூடிய சிக்னல் இன்டெலிஜென்ஸை கேதர் பண்றதுக்காக 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா இந்த கப்பலை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு 70 நபர்கள் வரைக்கும் க்ரூ மெம்பர்ஸா இந்த இடத்துல இருந்திருக்காங்க. மரைன்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய ஆஃபீஸர்ஸ் முதற்கொண்டு ஒரு 70 நபர்கள் வரைக்கும் இந்த கப்பல்ல இருக்கலாம். இதோட லென்த்ன்றது இன்னைக்கு மாடர்ன் டே ஃப்ரிகேட்ஸ்க்கு ஈக்குவலா ரொம்ப பெரிய போர்க்கப்பலா இருந்துச்சு. ஏன்னா லோடு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கப்பலை ஆல்டர் பண்ணிட்டு அந்த உளவு கப்பலை அமெரிக்கா மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு அதுல ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கப்பல். இந்த நிலைமையில தான் 1967 ஜூன் மாசம் 5ஆம் தேதி அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு யுத்தமானது ஆரம்பிக்குது. வரலாறுகளில் ரொம்ப ஷார்டஸ்ட் டைம் பீரியட்ல நடந்த ஒரு யுத்தமாகவும் இது மாறுது. 5ஆம் தேதி ஆரம்பிச்ச யுத்தம் 10ஆம் தேதியோட முடிவடையுது. அதனாலே இதுக்கு 6 டே வார், 6 நாள் யுத்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேரானது வர வைக்கப்படுது. அப்ப இந்த யுத்தத்துக்கும் போர் கப்பலுக்கு என்னப்பா சம்பந்தம்? இந்த கப்பல் வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்த அமெரிக்காவோட ஒரு உளவு கப்பல். இஸ்ரேல் அமெரிக்காவோட ரொம்ப க்ளோசஸ்ட் அலை. இந்த யுத்தத்துல இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்கா செயல்படல, ஆதரவாகவும் செயல்படல. நியூட்ரல் ஸ்டாண்ட் தான் எடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கப்ப எதுக்கு இந்த கப்பலை இஸ்ரேல் தாக்க வேண்டிய ஒரு தேவையானது ஏற்பட்டும்ன்ற சந்தேகம் உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ இப்போ நடந்த இன்சிடென்ட்டை சொல்றேன். அதுக்கு பின்னாடி உங்க அத்தனை பேர் இல்ல அத்தனை கேள்விகளுக்கான பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா ஜூன் மாசம் 8ஆம் தேதி 1967 இந்த 4வது நாள், யுத்தம் தொடங்கிய 4வது நாள், சிக்னல் இன்டெலிஜென்ஸை கேதர் பண்றதுக்காகவும் எகிப்தோட ரேடியோ கம்யூனிகேஷன்ஸை பிரேக் பண்றதுக்காகவும் எகிப்தோட கடற்கரையில இருந்து ஒரு இடத்துல பார்த்தா ஒரு 60 மைல் தொலைவுன்னு சொல்றாங்க. இன்னும் சில கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் பார்க்குறப்போ 100 மைல் தொலைவில் இந்த கப்பலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தா சொல்றாங்க. ஆனா எக்ஸாக்டான லொகேஷன்றது தெரியல. இந்த கப்பல் இந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு தெரிய வருது. ஆனா இஸ்ரேலோட சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதை எதிரியோட கப்பலா நினைச்சிட்டோம். இதே கிளாஸ்ல இருக்கக்கூடிய சில போர் கப்பல்கள் எகிப்தோட கப்பற்படை கிட்ட இருந்துச்சு. அந்த கப்பல்னு நினைச்சு அந்த கப்பலை நோக்கி எங்களோட விமானத்தை அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ கப்பல் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கப்பலை அழிக்கிறதுக்காக இஸ்ரேலோட விமானப்படை கிளம்புது. இஸ்ரேலோட விமானப்படை அவங்களோட மிராஜ் போர் விமானங்களை அனுப்புறாங்க. எக்ஸாக்டா 3 மணிக்கெல்லாம் அந்த கப்பலோட லொகேஷனை இந்த இஸ்ரேலோட போர் விமானங்கள் ரீச் பண்ணுது. 3 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் கண்மூடித்தனமான தாக்குதல் அந்த ஒரு கப்பலின் மீது நடத்தப்படுது. அந்த கப்பலுக்கு வந்து தனியா செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது கிடையாது. அதுல சர்ஃபேஸ் டார்கெட் சிஸ்டமோ இல்ல அதுல பிஎல்எஸ் சிஸ்டமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அது பேசிக்கா ஒரு உளவு கப்பல். அதுவும் இன்னைக்கு இருக்க மாதிரி டெக்னாலஜி 1960களிலும் 70களிலும் கிடையாது. வெறும் 50 mm கலிவர் கன் மட்டும்தான் அதோட பாதுகாப்புக்கு அதுல இருந்துச்சு.
பதிலுக்கு எதிர் திசையில தாக்குன இஸ்ரேல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆயுதங்களை விமானப்படை மூலியமாகவும் கப்பற்படை மூலியமாகவும் அந்த கப்பலை நோக்கி ஏவினாங்க. முதல்ல தாக்குதல் தொடுத்தது 30mm கன்னை வச்சு இஸ்ரேலோட மிராஜ் விமானங்கள் தாக்குதல் தொடுச்சு. உடனடியா அந்த இடத்துல கம்யூனிகேஷனை இவங்க மேக் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா இஸ்ரேலோட விமானப்படை தாக்குதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இஸ்ரேல்ன்றது நம்மளோட அலை தானே, அமெரிக்காவோட கப்பல்னு தெரியாம இவங்க தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிகேஷனை அவங்க அந்த இடத்துல கொண்டு வர ட்ரை பண்றப்போ இஸ்ரேலோட ஜாமஸ் கம்ப்ளீட்டா அந்த கப்பலை பிளாக் அவுட் பண்ணிருச்சு. பிளாக் அவுட் பண்ணது மட்டும் இல்லாம 3 டார்பிடோ போட்ஸ், அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிசைல் போட்ஸ் மாதிரி 3 டார்பிடோ போட்ஸ் ஆனது இந்த கப்பலை நோக்கி வர வைக்கப்படுது. அந்த டார்பிடோ போட்ஸ்ல இருந்து 5 டார்பிடோக்கள் இந்த கப்பலை நோக்கி வீசப்படுது. அதுல ஒரு டார்பிடோ இந்த கப்பல் மேல மோதி வெடிக்குது. அப்படி வெடிச்ச இடத்துல 30க்கு 25ன்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுல ஒரு மிகப்பெரிய ஓட்டை அந்த கப்பலோட கீழே அந்த ஹல்லுல விழுந்துருச்சு. ஆனா அப்படி இருந்தும் அந்த கப்பலை அவங்க மிதக்க வச்சாங்க. இந்த தாக்குதல் எல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்துல இஸ்ரேல் ரியலைஸ் பண்றாங்க. கரெக்டா இந்த தாக்குதல் தொடங்குனது 3 மணிக்கு 4:30க்கு எல்லாம் இந்த தாக்குதலை நிறுத்திட்டு ஒரு அபிஷியல் அப்பாலஜின்றதை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்கன்லி அமெரிக்காவோட போர்க்கப்பலை எங்களோட அலையோட ஒரு போர்க்கப்பலை நாங்க தாக்கிட்டோம். இதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புக்கு இஸ்ரேல் என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருக்குன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வருது. ஆனா இவங்க அந்த அறிவிப்பை வெளியிடுறப்போ 34 அமெரிக்காவோட அந்த கப்பல்ல இருந்த வீரர்கள் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம 821க்கும் அதிகமான குண்டுகள் அந்த கப்பல்ல தொலைய போட்டு வச்சிருந்தது. அந்த 30 அடியில ஏற்பட்ட மிகப்பெரிய ஓட்டையும் சேர்த்து. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கப்பலை மிதக்க வச்சுட்டாங்க. ஆனா இது பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இதை விட ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு டவுட் இப்போ வந்திருக்கணும். ஏண்டா கம்யூனிகேஷன் பிளாக் அவுட் வர்றதுக்கு முன்னாடி இவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா பண்ணல. இஸ்ரேல் தெளிவா அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ரைக் பண்ண போறாங்கன்னா அமெரிக்காவோட இன்புட்ஸ் இல்லாம அவங்க ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. அதே நேரத்துல அமெரிக்காவோட ஒரு கேரியர் அங்கிருந்து சில 100 மைல்கள் தொலைவுல தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல இந்த டிஸ்ட்ரஸ் கால்ன்றது அனுப்பப்பட்டப்போ அங்கிருந்து விமானங்களும் கிளம்பி இருக்கும். அப்போ எதுவுமே இந்த இடத்துல ரீச் பண்ணலனா இப்பதான் உண்மையான கதை ஆரம்பிக்குது. ஜூன் மாசம் 5ஆம் தேதி தொடங்கின இந்த யுத்தம் 6ஆம் தேதி ரொம்ப பெரிய அளவுல நடக்குது. ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கை எப்போ இஸ்ரேல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ எகிப்து, ஜார்டன், சிரியா போன்ற நாடுகள் அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல சோவியத் யூனியன் அந்த காலத்துல இந்த அரபு நாடுகளுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அது தேவையில்லாம ஒரு ஸ்ட்ரைக்கை இவங்க மேல நடத்துறது இல்ல சோவியத் சார்ந்த ட்ரூப்ஸின் மேல நடத்தினா ரெட் ஆர்மி உள்ள வரதுக்கான தேவை ஏற்படும் உணர்ந்த இஸ்ரேல் இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு கேம் பிளானை பண்ணதா சொல்றாங்க. அதாவது நான் இப்ப சொல்ல போறது எல்லாமே கான்ஸ்பிரசி தியரி தான். ஏன்னா அவங்க அபிஷியல் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்கன்றதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கான காரணங்களையும் சொல்றேன். அவங்களோட அதிகாரப்பூர்வமான விசாரணை அறிக்கையில முதல் முறையா அமெரிக்கா சொன்னது இஸ்ரேல் இந்த டார்கெட்டை மிஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அது அமெரிக்காவோட போர் கப்பல்னு தெரியாதுன்னு. இஸ்ரேல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆமா இந்த கப்பலை நாங்க எகிப்தோட கப்பல்னு நினைச்சமே தவிர இது அமெரிக்காவோட கப்பல் எங்களுக்கு தெரியாது. நாங்க வார்னிங்கும் கொடுத்தோம். அதுக்கு அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் அதிகாரப்பூர்வமான தகவல். இஸ்ரேல் ஒரு விஷயத்தை உடனடியாக ஒத்துக்கிறாங்கன்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது தெரியும். அதை பத்தி சில டேட்டாஸ் எடுத்து பார்க்கறப்பதான் ஜூன் மாசம் 8ஆம் தேதி இந்த ஒரு தாக்குதல் நடக்கிறப்போ ஜூன் மாசம் 9ஆம் தேதி கோலன் ஹைட்ஸ் சிரியாவுக்கிட்ட இருந்து இஸ்ரேல் கேப்சர் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதே தேதியில சினாய் பெனின்சுலாவில் எகிப்து சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பல நபர்கள் அதில் இறந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக இஸ்ரேல் இந்த ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷனை நடத்தினதா சொல்லப்படுது. இது ஜஸ்ட் ஒரு கான்ஸ்பிரசி தியரியா மட்டும் இல்ல. இஸ்ரேலோட அதிகாரப்பூர்வமான அறிக்கை வெளியில வந்ததுக்கு அப்புறமா தன்னார்வலர் அமைப்புகள் இஸ்ரேல இருக்கக்கூடிய நிறைய மனித உரிமை ஆணையம் இண்டிபெண்டன்டா அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடத்தினாங்க. அதுல இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அது அமெரிக்காவோட போர்க்கப்பல்னு சொல்லக்கூடிய அடையாளம் இஸ்ரேலோட ராணுவத்துக்கும் இஸ்ரேலோட கப்பற்படைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி அவங்க பண்ண போற ரொம்ப பெரிய ஒரு ஆபரேஷனை அதோட இம்பாக்டை வெளியே கம்மியா காமிக்கணுன்றதுக்காக அமெரிக்காவோட கப்பலையே இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க. இது இப்ப சொல்றதுக்கு எப்படி இருக்கு? ஏமா எகிப்தோட கப்பலை இஸ்ரேல் அடிச்சிட்டாங்கப்பா, நார்மலா இருக்கா? அமெரிக்காவோட கப்பலை இஸ்ரேல் அடிச்சிட்டாங்கயா, அமெரிக்காவோட போர் கப்பலை இஸ்ரேல் தாக்கிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு பதற்றத்தை அந்த இடத்துல உருவாக்குது. இந்த பதற்றத்தை பயன்படுத்தி இதுக்கு பின்னாடி சாதகமா பல விஷயங்களும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை மேலும் உறுதிப்படுத்தியது எதுனா, நான் சொன்னல பக்கத்துல அமெரிக்காவோட கேரியர் இருந்துச்சுன்னு, சரட்டோகா கேரியர். இதன் மூலயமா 4 டேங்கர் விமானங்கள், அது மட்டும் இல்லாம அது கூட 12 ஃபைட்டர் ஜெட் இந்த யூஎஸ்எஸ் லிபர்ட்டியை டிஃபெண்ட் பண்றதுக்காக அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கு. ஆனா அப்படி கிளம்பி வந்த விமானங்கள் அடுத்த கட்டத்துல சில நிமிஷங்கள் அவங்க கொடுத்த கமெண்ட்னால திரும்பவும் அந்த இடத்துக்கு திரும்பி போயிருக்கு. இந்த கப்பலை பாதுகாக்கிறதுக்காக வரல. ஸோ இது எல்லாமே வெல் பிளான்ட் அண்ட் வெல் குவார்டினேட்டட் அட்டாக்கா இஸ்ரேல்னால இந்த இடத்துல பண்ணப்பட்டிருக்கு. இது அமெரிக்காவுக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்னும் அந்த கப்பல்ல இருந்து தப்பிச்ச நிறைய பேர் நாங்கள் கம்யூனிகேஷன்லாம் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் எப்போ நாங்கள் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணமோ அப்போதான் இஸ்ரேல் எங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. எங்களை கம்யூனிகேஷன் பிளாக் அவுட் கம்ப்ளீட்டாக எங்களை பிளைண்ட் பண்ணதே இஸ்ரேல் தான் சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. ஸோ எது எப்படியோ இஸ்ரேல் அவங்களோட நிலப்பரப்பு கோலன் ஹைட்ஸை பிடிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை இந்த சினாய் பெனின்சுலாவை கேப்சர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த நடக்க போகிற பெரிய பெரிய சம்பவங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி
அது எல்லாத்தையும் ஹைப் பண்ற மாதிரி இந்த ஒரு கப்பலை தாக்குனது வரலாறுகள்ல இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு சம்பவமா மாறி இருக்கு. ஜஸ்ட் ஏதோ தெரியாம நடந்துட்டு நம்ம வந்து யாராச்சும் இடிச்சிட்டோம் இல்ல தட்டிட்டோம்னா சாரிப்பா தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுவோம். ஆனா தெரியாம ஜஸ்ட் பை மிஸ்டேக்கன்லி இஸ்ரேல் நடத்தின ஒரு தாக்குதல்ல 34 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டாங்க. இதுவே அமெரிக்காவுக்கு வேற ஏதாச்சும் ஒரு நாட்டுனால இந்த பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா இதோட ரிசல்ட்ன்றது இன்னத்துக்கு வேற மாதிரி வந்திருக்கும். ஆனா அதே அமெரிக்காவோட உதவியோட தான் இந்த ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினதா அந்த விபத்துல இறந்தவர்களோட குடும்பத்தை சார்ந்த நபர்கள் ஏகப்பட்ட தடவை குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட கேஸும் அமெரிக்கன் கோர்ட்ஸ்ல நடந்திருக்கு. இதுல பல்வேறு விதமான தீர்ப்புகள் வந்தாலும் கடைசியா அவங்க சொல்லி முடிச்சது என்னன்னா பை மிஸ்டேக்கன்லி இஸ்ரேல் இதை அடிச்சிட்டாங்க. இஸ்ரேல் அதுக்கான இழப்பீடுகளும் கொடுக்க தயாரா இருக்காங்க. அந்த இழப்பீடுகள்லாம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது. ஆனா எல்லாரும் இன்னைய வரைக்கும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா எப்படி இஸ்ரேல் இதை உடனடியாக அக்னாலேஜ் பண்ணது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன் பண்ண ட்ரை பண்ண அந்த ஷிப்போட கம்யூனிகேஷன் எதுக்கு பிளாக் அவுட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. அண்ட் இப்படி ஒரு சம்பவம் வரலாறுல நடந்திருக்குன்றதையும் யாரும் மறந்துடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கும்.